டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஆசிரியர், ஆற்றல் மிக்க ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்பிப்பதாக இருந்தால் அந்த மாணவர்களுடன் அன்பாக நடக்க வேண்டும். அவர்களது தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அவர்களை உள ரீதியாக கற்றலுக்கு தயார்படுத்த வேண்டும். அதன் பின்னர் கற்பித்தால்தான் மாணவர்களுக்கு பாடம் விளங்கும் என்கின்ற கோட்பாட்டை கடைபிடிக்கின்ற ஆசிரியர். அவர் அந்த கோட்பாட்டை கடைபிடிப்பதன் காரணமாக அவரிடம் கற்கின்ற மாணவர்கள் மிக ஆர்வமாக கற்பார்கள். அவரது வகுப்பறைகளில் மாணவர்கள் ஒருபோதும் கவலைப்பட்டு கொண்டோ அல்லது ஏதாவது இடைஞ்சலான மனத்துடனோ இருந்து கற்க மாட்டார்கள். மிக ஆரோக்கியமாக, மிக இலகுவான மனநிலையுடன் இருந்துதான் பாடங்களை கற்பார்கள். அவ்வாறான அந்த ஆற்றல் அந்த ஆசிரியருக்கு இருந்தது. மறுபுறமாக சொல்ல போனால் ஒவ்வொரு மாணவர்களின் மனதிலும் அந்த ஆசிரியர் இடம் பிடித்திருந்தார். அவர் தன்னுடைய பாடங்களை கற்பிப்பது மாத்திரம் இல்லாமல் பாடங்களை கற்பிக்கின்ற போது மாணவர்களின் வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விடயங்களையும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதுவும் அந்த மாணவர்களுக்கு அவர் மீது விருப்பம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் அந்த பாடசாலையிலே அந்த ஆசிரியரை பற்றி ஒரு பேச்சு அடிபடுகின்றது, ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது. அவரை பற்றி ஒரு நேர்முகமான ஒரு பேச்சாக இருந்தால் அதை கேட்டதும் அவர் மகிழ்ச்சி அடைந்திருப்பார், சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் அந்த ஆசிரியரை பற்றி எதிர்மறையாக அந்த பேச்சு இருந்தது. அவரது நண்பர் ஒருவர் நேரடியாகவே இவரை தனியாக சந்தித்து சொல்கின்றார், நீ மாணவர்களுடன் மிக நெருக்கமாக பழகுகின்றாயாம். வகுப்பறைக்கு சென்றால் தனியாக கற்பிப்பது மாத்திரமன்று இல்லாமல் வேறு வேறு விடயங்களை எல்லாம் கதைக்கின்றாயாம். அதனால் மாணவர்கள் கற்கின்ற நேரம் வீணாக போகின்றதாம். அதை விட நீ மாணவர்களுடன் தனிப்பட்ட ரீதியிலே நெருக்கமாக பழகுகின்றாயாம். அது ஆசிரியருக்கு ஒரு அழகு அல்ல என்றுதான் எல்லோரும் கதைக்கிறார்கள் என்று அவருடைய நண்பர் அவருக்கு தெளிவாக சொல்கிறார். அவர் வீட்டுக்கு சென்ற பின்னரும் கூட இந்த நண்பர் சொன்னதையோ அல்லது ஏனைய ஆசிரியர்கள் சொன்னதையோ அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு ஆசிரியர் என்பவர் தனியாக பாடங்களை கற்பிப்பதற்காக மாத்திரம் பாடசாலைக்கு செல்வது அல்ல. மாணவர்களுக்கான பல நல்ல விடயங்கள், நல்ல பழக்கங்கள், ஒழுக்க விழுமியங்களையும் ஆசிரியர் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் நான் என்னுடைய வகுப்பறையிலே செய்கின்றேன். மாணவன் மகிழ்ச்சியான மனநிலையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவனுடன் நான் கொஞ்சம் நெருக்கமாக பழகுவது போல காட்டிக் கொள்கின்றேன். உண்மையாக தனிப்பட்ட ரீதியிலே அவர்களுக்கும் எனக்கும் எந்த நெருக்கமும் இல்லை. ஆனால் அவர்களை மிக அன்பாக நான் நடத்துகின்றேன். இதனைத்தான் இந்த ஆசிரியர்கள் தவறாக கதைக்கிறார்கள் என்று சொல்லி இவருக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருக்கின்றது. அன்று இரவு முழுவதும் அவரால் சரியாக உறங்கக்கூட முடியவில்லை. நான் என்னுடைய பணியை சரியாக செய்தும் என்னை இவ்வாறு குறை கூறி விட்டார்களே என்று சொல்லி அவரால் உறங்கக்கூடிய முடியவில்லை. மறுநாள் காலை பாடசாலைக்கு செல்கின்றார். வளமையாக பாடசாலைக்கு செல்கின்ற உற்சாகம் அவருக்கு அன்று இருக்கவில்லை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. பாடசாலைக்கு செல்கின்றார். அவரது முகம் கூட கொஞ்சம் வாட்டமாக இருக்கின்றது. அவர் வகுப்பறைக்குள் நுழைகின்ற பொழுதே மாணவர்கள் அதை புரிந்து கொண்டு விட்டார்கள். இவருக்கு இன்று ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அதனால்தான் இவரின் முகம் வாட்டமாக இருக்கின்றது என்று மாணவர்களும் புரிந்து கொண்டு விட்டார்கள். இவர் தன்னால் முடிந்தவரை இயல்பாக கற்பிக்க முயற்சி செய்கின்றார். உண்மையில் அவரால் அன்றைய தினம் இயல்பாக கற்பிக்க முடியவில்லை. அந்த வகுப்பு பாடவளை நிறைவடைந்து இவர் வெளியே செல்ல முயன்ற பொழுது ஒரு மாணவி எழுந்து நின்று கேட்கின்றார், சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் நீங்கள் இன்று வளமை போல இல்லை என்று கேட்கின்றார். கேட்டதும் இவர் அந்த மாணவிக்கு இந்த விடயங்களை சொல்ல முடியாது, மாணவர்களுக்கு இந்த விடயங்களை சொல்ல முடியாது. எனவே எனக்கு நேற்றிரவு முழுவதுமாக காய்ச்சல், அதனால் தான் என்னால் இன்று இயல்பாக இருக்க முடியவில்லை. இப்பொழுதும் எனக்கு மெலிதாக காய்ச்சல் இருக்கிறது என்று ஒரு பொய்யை கூறிவிட்டு சென்று விட்டார். ஒரு வாராக அன்றைய தினம் கடந்து விடுகிறது. அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். இன்று ஓரளவுக்கு அவருக்கு மனம் தைரியமாக இருக்கின்றது. ஆனால் முழுமையாக அவர் அந்த தாக்கத்திலிருந்து வெளியே வரவில்லை. ஓரளவு உறங்குகின்றார். மறுநாள் பாடசாலைக்கு புறப்பட்டு செல்கின்றார். புறப்பட்டு சென்று வகுப்பறைக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே அவருக்காக ஒரு ஆச்சரியம் காத்திருக்கின்றது. இந்த வகுப்பறையிலே அவரது மேசையிலே ஒரு சுடுநீர் போத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றார். பார்த்ததும் அவருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. மாணவர்களை சுற்றி பார்க்கின்றார். நேற்றைய தினம் அவர் பாடசாலையை விட்டு செல்லுகின்ற போது அவரிடம்
அந்த பேச்சு கொடுத்த அந்த மாணவி பயந்தபடியே எழுந்திருக்கின்றார். என்ன சொல்லு என்று இவர் கொஞ்சம் அதட்டலான குரலிலே கேட்கின்றார். உடனே அந்த மாணவி சொல்கின்றாள், உங்களுக்கு நேற்று இரவு முழுவதும் காய்ச்சல் இருந்ததாக, அந்த காய்ச்சல் மாறாததாக நீங்கள் சொல்லி இருந்தீர்கள். எங்கள் வீட்டிலே யாருக்காவது காய்ச்சல் வந்தால் அம்மா ஒரு கசாயம் வைத்து தருவார். பல வேர்கள் இலைகளை போட்டு ஒரு கசாயம் வைத்து தருவார். அந்த கசாயத்தை நான் அம்மாவை கொண்டு இன்று காலை வைப்பித்து நீங்கள் அருந்துவதற்காக சுடுநீர் போத்தலில் வைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்ல பொழுது இந்த ஆசிரியருக்கு உண்மையிலே கண்கள் கலங்கி விட்டன. கண்களிலிருந்து கண்ணீர் வந்து விட்டது. உண்மையாகவே தான் மாணவர்களின் மனதில் இடம் பிடித்த ஒரு நல்ல ஆசிரியராகத்தான் இருக்கிறேன் என்ற ஒரு பெருமை அந்த நேரத்திலே அவருக்கு ஏற்படுகின்றது. ஏனையவர்களின் கதையை காதில் வெளுத்தாமல் தன்னுடைய பாணியிலேயே அந்த நேரம் தொடக்கம் மீண்டும் அவர் மாணவர்களுக்கு கற்பிக்க தொடங்குகின்றார். நேயர்களே, இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்கள், நான் கூட ஒரு ஆசிரியர் தான், தன்னுடைய கடமையை சரியாக மாணவர்களுக்கு செய்வார்களாக இருந்தால் மாணவர்கள் அந்த ஆசிரியர்களை புரிந்து கொள்வார்கள், எப்பொழுதும் அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக இருப்பார்கள் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.